சூப்பர் தேங்க்ஸ் மூலயமா வந்துட்டு நம்ம பிளிட்ஸி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு நம்ம கண்டிப்பாக டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு, ஹாய் டாக்டர், அவர் ஒரு ஸ்ட்ரீட் பப்பி வந்து ஒரு 3-4 வாட்டி கடிச்சிருச்சுன்னா அவர் கண்டுக்காமல் விட்டார், பிளட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜிஹெச் கிட்ட போனால் ஆல்ரெடி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் வேக்சின் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு, ரேபிஸ் வேக்சின். அதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் வந்துட்டு அந்த பப்பி வந்து கடிச்சிருக்கான். ஆனால் இது வரைக்கும் அந்த பப்பி நல்லா தான் இருக்குது. நான் என்ன பண்ணணும், எனக்கு ஏதாவது பயப்படணுமா, எந்த ஸ்டேஜில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த காலத்துலலாம் இந்த ரேபிஸ்க்கு தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடிலாம் என்ன ரூலாக இருந்ததுன்னா, 10 நாட்கள் வந்து அந்த நாயை கண்காணிங்க. 10 நாட்களுக்கு அந்த டாகுக்கு ஒன்றுமே ஆகலை, அந்த நாய்க்கு எதுவுமே ஆகலைன்னா நீங்கள் எதுவுமே பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் முன்னாடி வந்து ப்ரோட்டோக்காலே இருந்தது. ஏன்னா ஒரு ரேபிஸ் அஃபெக்ட் ஆன ஒரு டாகாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு 10 நாட்களில் வந்து இறந்துடும். அதுக்கப்புறம் அதோட மூளையை வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதில் நெக்ரி பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்பாங்க. அப்போ தான் அது ரேபிஸ் டெத்துன்னு சொல்லி நம்மளுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண செய்யப்படும். ஆனால் இப்போ வந்து ப்ரோட்டோக்கால் மாறிடுச்சு. ஏன்னா நோன் பைட், அன்னோன் பைட். நோன் பைட்னா என்னன்னா தெரிஞ்ச டாக் கடிக்கிறது, அன்னோன் பைட்னா தெரியாத நாய் கடிக்கிறது. இப்போ இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நாய் தான் கடிச்சிருக்கு. அதாவது நீங்கள் வீட்டில் வளர்க்குற ஒரு அடாப்ட் பண்ண ஒரு பப்பி. இந்த நாள் வரைக்கும் அந்த பப்பி நல்லா இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, அதுக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னா 100% உங்களுக்கும் எந்த தொந்தரவும் ஆகாது. அதனால் தயவு செஞ்சு ரேபிஸ் வந்துடும் பயப்படாதீங்க. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, நீங்கள் பப்பிக்கு வேக்சின் போடலன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக அதுக்கான தடுப்பூசிகள் ரேபிஸ் வேக்சின் அதெல்லாம் போட்டுருங்க. இதுக்கப்புறம் 1. 2வது, நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு ரேபிஸ் ஒரு டோஸ் எடுத்துட்டுன்றீங்க. அதனால் நீங்களும் வந்து சேஃப், எதுவும் பயப்படாதீங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் டாகோட வேக்சின் ரெக்கார்ட்ஸ் அழகாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்கள் டாகை நல்லா கண்காணிங்க. உங்கள் டாகுக்கு எதுவுமே ஆகலாம் போது உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்றது 100% நம்ம நம்பலாம். ஸோ தேவையில்லாமல் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கணுன்ற அவசியமும் வந்து கிடையாது. ஸோ பி ஹாப்பி, ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் வித் யுவர் பப்பின்னு தான் நம்ம ஆன்சராக இருக்குது.